குக்கர் சூடானதும் 1 மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு 2 கப்பு, அரை கப்பு தண்ணி, குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு. 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, ஆற வச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ரெண்டு கப்பு வெல்லத்தை சேர்த்துருவோம். நாலு ஏலக்காய் மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. மிக்சிங் பிளேட்டில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. பத்து நிமிஷமாக நல்லா ஊற வச்சாச்சு. ஆயில் நல்லா சூடு இருக்குது. ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இதே போலவே எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பருப்பு சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.